It was the power of individuals who wanted to make a difference in society, impact for our future generations, that made the change. So when you do business, you got to engage them, you got to communicate to them so that you innovate your business in line with social impact and social forces in the environment. Welcome, sir. So, success has many formulas, and success we also have lots of definition. Over விஷயம் successful இருக்கும். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினேஷன் ஃபார் சக்ஸஸ் ஒன்றா இருக்கும், மெடிசன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஒன்றா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று சக்ஸஸ். அஃப்கோர்ஸ் டுடே அருளில்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 2100 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் வந்து இஸ் மேட் இட் வெரி கிளியர் தி நீட் ஆஃப் மணி, அண்ட் இஸ் ஆல்சோ மேட் அனதர் திங் வெரி கிளியர். தீதின்றி வந்த பொருள்னு சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கார். ஒரு பொருளை ஈட்டுவது வந்து பொருள் ஈட்டுவது ரொம்ப முக்கியம். அந்த பொருள் தீதின்றி பொருளை ஈட்ட வேண்டும். அந்த பொருள் தான் நமக்கு நீண்ட நாள் மகிழ்ச்சியும் நல்ல விடயங்களையும் கொடுக்கும்னு சொல்லி இஸ் மேட் இட் வெரி கிளியர். ஸோ டாக்கிங் அபவுட் திஸ், let me give you two things. How will you be successful? Only thing is, to me, to my knowledge, passion. நமக்கு என்ன பண்ணுறோமோ அது பிடிச்சிருக்கணும். பிடிக்காம தலைகீழாக நின்னாலும் we will never be successful, we will never be happy. I can give you many examples. For example, yesterday I met a girl, 27 years old, Soumyaன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. She is from near Erode. Typical நம்ம ஊர்லலாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்கிற மாதிரி பாரதிய வித்யாபவன் ஈரோடு, 1176 மார்க், BE, TCS, 2 years in TCS. She got fed up in life. She quit TCS. She found TISN ஒரு இன்ஸ்டியூட்டை கண்டுபிடிக்கிறா 23 வயசில், 24. She goes to Tata Institute of Social Sciences. அங்கே 2 வருஷம் சோஷியாலஜி முடிச்சுட்டு she comes back. அங்கே she rocks the, அதாவது டிஸ்டில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒரு தமிழச்சி அந்த வருஷத்தோட மொத்த அவார்டி வாங்கின ஒரே பொண்ணு அந்த சௌமியா தான். She comes back, she starts an NGO. இப்போ she is very happy working with the people in Bargur forest, livestock keepers கூட, livelihoods, environment, zero waste she is working. So today she is very successful, she is popular because she likes what she is doing. Most important thing is, not everybody may be cut out for business, not everybody may be an entrepreneur, not everybody may like to. இப்போ என்ன கொண்டு டிசிஎஸ் ஓட சிஇஓ உட்கார வச்சு அழுதுடுவேன். என்னால் ஒரு நாள் கூட அங்கே இருக்க முடியாது, டிசிஎஸ்ல இருக்க முடியாது. அதுக்கு இருக்க வேண்டியவங்க, அதை பிடிச்சவங்க தான் அந்த ஃபீல்டில் அங்கே உட்காந்துருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் பிடிக்கும். என்னை எடுத்துட்டிங்கன்னா லைஃப் ஸ்டாக், இந்த ஜல்லிக்கட்டில் அவ்வளோ பிகம் பாப்புலர். பட் my cause was not actually ஜல்லிக்கட்டு. It was the injustice being done to the people who could not raise the voice. அந்த இன்ஜஸ்டிஸ்லாம் எனக்கு கோவம். ஏன்னா எங்கள் ரீஜன் எடுத்துட்டிங்கன்னா கொங்கு ரீஜனுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் பெரிய சம்மந்தமோ, we don't have any connect to ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு starts only southern side of Dindigul. So we don't have any connect. Even the Kangyam cattle is not used too much in Jallikattu. It's only the Pulipalam, the Oblacheri, the breeds eastern side of Trichy which is used for Jallikattu. But why I went into it is I saw the people there. They were not able to articulate the real reason behind Jallikattu. They used to go to the Supreme Court of India. நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். கோர்ட்டில் கேட்பாங்க, ஒரு வீர விளையாட்டு கழகம்னு ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் நேம், வாட்ஸ் த நேம்னு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது பிரேவ் கேம் ஆஃப் த தமிழ்ஸ் மை லார்ட்னா டிஸ்மிஸ்ட், முடிச்சிச்சு, அவ்வளோதான், நீ போய் வீடியோ கேமில் விளையாடு, இதெல்லாம் காட்டு விளையாடி தரோம் அப்படின்னு சொல்லி. See, the idea was behind Jallikattu there was conservation of biodiversity. So that knowledge and that articulation was not, they were not able to do it, and that was the only reason people like me, we went into it. So if you are passionate about something, what you need to do is first understand what is the problem there. Understand the whole thing, not the problem, understand the whole thing, and then you start articulating about it. முழுசா உன்னை புரிஞ்சு முழுவான பாட்டு தான் அதை பற்றி மனசில் வந்து பேச முடியும். எந்த டேட்டா வேண்டியதில்லை, எந்த பேப்பர் வேண்டியதில்லை. You can talk from your heart. So to do that, you'll have to understand the whole thing basically. That's what I did in Jallikattu. 2 years I was with them in Madurai and Trichy, met lots of people. And then I understood what's the real issue and how Jallikattu ensures saving your breed. There are 5 breeds of cattle in Tamil Nadu. I think too much of cattle and livestock has been spoken about for the past 2 years. After Jallikattu, that even an auto driver in Chennai gives me a lecture on native livestock of Tamil Nadu. After Jallikattu, I was staying in Woodlands Hotel. Evening I went for a walk to the Marina Beach.
it started raining. So what I did, I said, okay, we'll take an auto ன்னு சொல்லிட்டு நடந்து தான் போயிருந்தேன். ஒரு ஆட்டோ எடுத்து உட்லண்ட்ஸில் விட்டுருங்கன்னு சொல்லி நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 2 பக்கம் இறக்கி விட்டுட்டு உள்ள உட்காந்துருக்கேன். He started asking me, சார் இங்கே நடந்து போராட்டம்லாம் பார்த்தியா சார்? அப்படின்னா இல்லை, நான் சிங்கப்பூரில் இருந்தேன், பார்க்கலன்னு சொல்லி ஜோக்கு சொன்னேன் அவர்கிட்ட. சார் நீ பார்த்துருக்கணும் சார், எதுக்குங்க அந்த மாடு தானே மாடு பிரச்சனை? ஆமாம் சார், அப்படின்னு மாடு நினைக்காது சார், தமிழ்நாட்டில் 5 breed இருக்குது, A1, A2, all these explanation the auto driver was giving me all the way to Woodlands. I decided நம்ம ட்ரஸ்ட்டில் இருக்கிற அந்த 10 அப்ஜெக்டிவ்ஸில் வந்து அவேர்னஸ் ரைசிங்கை தூக்கிடலாம் 10 வருஷத்துக்கு, வேண்டியதே இல்லை. Too much of awareness has happened in Tamil Nadu. So what we need to do is really work in the field level. So coming back to this confidence பற்றி பேசிட்டு இருந்தாங்க. It's very, very true. Confidence is something not built into the Indians, maybe the South Asian society itself. நீங்கள் வேறு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா they push up children in the stage. நம்ம குழந்தை வேலைக்கு போனால் நம்ம போட மாட்டோம், இங்கே வந்துடு அப்போ போகாத, கான்ஃபிடென்ஸே கொடுக்காத ஒரு சொசைட்டி பயப்படுத்தி. இப்போ நான் வந்து மேடையில் நிற்கிறேன், எனக்கு எந்த பயம் கிடையாது. ஆனால் 6th படிக்கும்போது கொடைக்கானலில் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன், பவன்ஸ் காந்தி வித்யாசிரம்னு. அந்த ஸ்கூலில் இருக்கும்போது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எனக்கு வந்து அந்த மேலே போய் நின்று தாட் ஃபார் த டே ஒன் நியூஸும் படிக்கணும். அந்த அன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஹாஸ்டலே எடுத்துருந்தேன். 9 மணிக்கு மேலே தான் நான் வந்து ஐ வில் கோ டு த கிளாஸ் டைரக்ட்லி. 3 times in a row this happened, and my principal, one Mrs. Pramila Rajan, she is still alive, a great lady, she is in Chennai, and she found out இதனால தான் வர மாட்டேங்கிறான், saying some story is not coming in சொல்லிட்டு she stopped the whole assembly. 300 பேர் தான் அந்த ஸ்கூலில், and she came all the way to the hostel, brought me and said, பயமா இருக்கா? எஸ் அக்கா தான் கூப்பிடணும், யூ கேன் கால் மேம், இல்லை அக்கா ஆண்டி அங்கிள் தான் கூப்பிடணும். ஸோ ஆமாம் ஸ்கேடுன்னு சொன்னதுக்கு she brought me, patted me, she said you can do a great job, you will be a great leader, you will be on stage எல்லாம் சொல்லி. I thought she was joking. நம்ம போய் எங்கே போய் மேடம் நிற்க போகிறோன்னு சொல்லிட்டு shivering, literally my hands, everything was shivering. அந்த கொடைக்கானல் குளிரில் நல்லா sweating, and I was put on the stage. She got hold of me, she told me you can start. And slowly 3-4 months later, she was the one who put me on the stage. And God bless her, I met her after, this happened in 1984. So I met her after that in 2001, and after that we were in touch through Facebook, of course, from 2009. The Jallikattuலாம் முடிச்சிட்டு after I spoke in Marina, I was leaving to Delhi. She called me out of the blue and said, சொன்னலடா நீ இல்லை எல்லா மேடையிலையும் பேசுவீன்னு சொல்லி சொன்னலடா. She is 74 now. She was so happy. So that is what we need, somebody to say you can do it. You need to be on the stage and so that's one example. Another is, I would say, another example, and I am related to farming, sustainable livelihoods, livestock. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் மறைச்சு நமக்குள்ளேயே வச்சுக்குவோம். யாருக்கும் எதுவும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, ரகசியமாக இருக்கணும், இது தெரிஞ்சால் அவனும் நல்லா இருந்துருவான்னு ஒரு பெரிய ஒரு பயம். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன். நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம், இந்த ராஜபாளையம், கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறை நாய் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டோட 4 breeds of dogs. இந்த டாக்ஸ் முந்தியெல்லாம் விற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் போய் நாய் வாங்க போனீங்கன்னா 10 குட்டி போட்டிருக்கும், 7 குட்டி போட்டிருக்கும், 3 ஃபீமேல் குட்டியாக இருக்கும், 4 மேல் குட்டியாக இருக்கும். 3 ஃபீமேல் குட்டியும் சுடுதண்ணியில் போட்டோ இல்லை கொன்றுவாங்க குட்டியை, மேல் மட்டும்தான் விற்பாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? நீங்கள் யாரும் ப்ரீட் பண்ணிடக்கூடாதுன்னு. பிடி தாட். ஆனால் வெள்ளைக்காரன் என்ன பண்ணான், இருக்கிற நாயை ஊரெல்லாம் விற்றுட்டு இன்னைக்கு $600 billion $700 billion டாக் ஃபுட்டு, கேட் ஃபுட்டு வித்துட்டு இருக்கிறான். அவன் பிழைப்பானா, நம்ம பிழைப்போமா? ஸோ திஸ் இஸ் த வே டு திங்க் அபவுட் இட். இப்படித்தான் நம்ம ஊரெல்லாம் கொடுத்துருக்கணும், ராஜபாளையம், கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறையை அள்ளி விட்டுருக்கணும். அது செய்யாமல் இன்னைக்கு தான் நடக்குது, மெதுவாக நடக்குது. பீப்புள் ஆர் ப்ரீடிங் டுடே. பட் அன்னைக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னுமே அந்த கல்ச்சர் இருக்குது. பொட்டைக்குட்டி கொடுக்க மாட்டோம், ஒழிச்சு வச்சுக்குவாங்க. அதை ஒழிச்சு யாருக்கும் சொல்லக்கூடாது. அந்த நாலேஜ் எங்கிட்ட தான் இருக்கணும், அது யாருக்கும் போகக்கூடாது. இந்த ஐடியாவில் ஒர்க் பண்ண தான் நம்ம வந்து கொஞ்சம் அடிபட்டு போயிட்டோம். ஐ டோன்ட் நோ வென் திஸ் கேம் இன். ஐ டோன்ட் திங்க் திஸ் வாஸ் ஏன்ஷியன்ட் பிகாஸ் as I said, what a farmer is doing here அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, even 2000-2500 years back, circumliteration எடுத்துட்டிங்கன்னா, Indus Valley Civilization, ஹரப்பா எடுத்துட்டா, அங்கே வந்து 2 things were very, very important. ஒன்று ட்ரேடிங். பீப்புள் வேர் கிரேட் ட்ரேடர்ஸ். அன்றைக்கே வந்து பெரிய வர்த்தகம் செய்த ஒரு சமூகம் தான் இந்த தமிழ் சமூகம். அதே மாதிரி அக்ரோ பாஸ்டரிசம், விவசாயம், கால்நடை, இது ரெண்டுமே காம்பினேஷனாக தான் அங்கேயும் இருந்தது, கீழடியிலேயும் இருந்தது. இன்னைக்கு கீழடி அகல் ஆய்வு அதான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் we didn't know about trading. We were trading with faraway nations
we were trading. In fact, Cleopatra வந்து இந்த ரீஜன் இருந்து தான் அந்த நெயில் ஆற்றுலேருந்து காவேரி ஆற்றத்தெல்லாம் தான் போச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஜுவல்லரி போச்சு. இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங், ஸ்பைசஸ் ட்ரேடிங் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ட்ரேடிங்லாம் பண்ணாத ஒரு கம்யூனிட்டி கிடையாது. பட் இன்னைக்கு வாட்ஸ் ஹேப்பன் இஸ் பேசிக்லி we don't want, like he said, சொல்லாமல் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி, we don't want people to take risks. விட்றதே இல்லை. காலேஜில் இருக்கும்போது காதலிக்காத, காலேஜில் இருக்கும்போது படிக்காதீங்கன்னா எவ்வளோ எல்லாம் செய்கிறது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஏஜில் அதெல்லாம் தோணும். அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அந்த படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த படிப்பை முடிக்காமல் விட்டுட்டோம்னா பெரிய பிரச்சனைகள். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு யூஎஸ் சிஸ்டம்லாம் கிடையாது எஜுகேஷனில். We have a system where மனப்பாடம் பண்ணு, மக் பண்ணு, மார்க் வாங்கி, இதுதான் பிரச்சனை. ஒன்றும் இல்லை, நீங்கள் யூஎஸ் யூகேல மெடிசன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8th standard you have to start working for it. You need credits actually. உனக்கு உங்கள் சோஷியல் தாட் என்னன்னு கேட்குறான். என்னோட கசினோட சன் ஒருத்தன் எடின்பரோவில் வந்து இப்போ ஒரு அட்மிஷன் வாங்கியிருக்கான் மெடிசனுக்கு. From 8th standard every year he used to come to Erode, work in a school, work in a hospital for a month. அந்த சர்டிஃபிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு மாதம் இங்கே ஒர்க் பண்ணால், போர் பேஷண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணால், கிராமமாக போனால், நாங்கள் அங்கே போய் நாங்கள் வந்து சென்டர்ஸ் நடத்தும் போது அங்கே வந்து வாலண்டியர் இருப்போம். அந்த வாலண்டியரிசம், he will work for a public cause, he or she will work for a public causeங்கிறது ரொம்ப முக்கியம். அங்கே இங்கே நம்ம ஊரில் அந்த மாதிரி ப்ராக்டிக்கல்ஸோ அந்த மாதிரி கிவிங் a topic and say you go and do your own workலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் you buy that. At least IGCSE and Cambridge syllabuses இன்னைக்கு வந்து it's actually very good. And the syllabus is one of the best we have. But we can't blame our system. ஏன்னா 3 generations before நம்மளோட சரித்திரத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து சுகர் கேன் ஃபார்மில் போய் எம்ப்ளாயீஸாக மொரிஷியஸ் போகிறது, சவுத் ஆஃப்ரிக்கா போகிறது, மலேசியாவில் போய் ரயில் போட போகிறது, இப்படி தான் நம்ம இருந்தோம். நீங்கள் தாத்தா பாட்டி போய் வீட்டில் கேட்டு பாருங்க. சடனாக ஒரே நாளில் இந்த க்ரோத்தை வந்து நம்ம அட்டைன் பண்ணிடல. ஸோ வி ஹேவ் க்ரோன், எங்கேயோ வந்துட்டோம். நம்ம யூஎஸ் கூட யூரோப் கூட இன்னைக்கு கம்பேர் பண்ணிக்க முடியாது. நம்ம வி ஹவ் அட்டைன் கிரேட் க்ரோத். அண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஐ திங்க் வி வில் ஹேவ் டு ஸ்டார்ட் திங்கிங் அஸ் என்டர்பிரினர்ஸ் அண்ட் நாட் சும்மா வேலைக்கு போயிடலாம், வேலைக்கு போகலாம், வேலை கிடைச்சா போதும், போய் செட்டில் ஆகிடலாம், அது வேண்டாம். வி ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் அஸ் என்டர்பிரினர்ஸ் and creating more and more business. ஏன்னா பணம் ஒன்று தான் நமக்கு அந்த மரியாதையும் அந்த செல்வாக்கையும் கொடுத்துருவோம். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு இஸ் நம்பர் 2 ஸ்டேட் இன் இந்தியா. ஐ வுட் ஈவன் கால் இட் நம்பர் 1. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான் நிறைய கம்பெனிஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆல் தோஸ் கம்பெனிஸ் ஆர் நாட் தேர் இன் தமிழ்நாடு. பட் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கம்பெனிஸும் இங்கேயே இருக்கிறாங்க. ஸோ ஆல்தோ மகாராஷ்டிரா இஸ் நம்பர் 1, we are technically number 1, even better than Maharashtra as an industrial state. So this is one. Another example of how you could do something on your own is Rajmundry districtல ஆந்திரால ஒரு சின்ன கிராமம். 1940sல அந்த கிராமத்தில் ஒரு 4 அண்ணன் தம்பி வந்து பூமியை பிரிச்சுக்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் ஹேண்டிகேப்டாக இருக்காரு. அவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஏமாற்றி உனக்கு இவ்வளோ பூமி போதுன்னு சொல்லி ரொம்ப கம்மியான ஏக்கர், ஒரு 0.73 ஏக்கர்ஸோ 1 ஏக்கர் லேண்டையோ ரோட் மேலே கொடுத்துட்டு, அன்னைக்கெல்லாம் ரோட் மேலே பூமி இருக்கிறது வந்து வாஸ் நாட் கன்சிடர்ட் அசட். இன்னைக்கு தான் அதுக்கு வந்து ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்துருச்சு. ரோட் மேலே இருந்தால் திருட வந்துடுவான், தென்னமரம் இருந்தால் தாங்காயை போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்த காலத்தில் ரோட் மேலே பூமியை கொடுத்துட்டு இவங்கெல்லாம் உள்ள நிறையா பூமி வச்சுட்டாங்க. உனக்கு தான் கை காலே வராதே, நீ என்ன பண்ண போகிற பூமியை வச்சுன்னு. தற்கை வாஸ் a real entrepreneur. ஒரு ரெட்டியார் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, he started a nursery. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், ராஜ்முந்திரி நர்சரின்னு. இன்னைக்கு சவுத் ஏஷியா பூரா நர்சரி சப்ளை பண்ணுறது இந்த ராஜ்முந்திரிங்கிற ஊர் தான். பிகாஸ் ஆஃப் தட் ஒன் மேன். அப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்களாமா, எங்கள் தொழில் எப்படி போகுதுன்னு. நல்லா போகுது, நீயும் போடுன்னு ஊருக்கே ஐடியா கொடுத்து இன்னைக்கு ஒரு 10,000 நர்சரி இருக்குது ராஜ்முந்திரியில். அந்த நீங்கள் அங்கே போனீங்கன்னா, டிபெண்டிங் ஆன் யோர் வாட் யூ கோயிங் டு பை, தட் கைண்ட் ஆஃப் த கார் வில் கம் டு பிக் யூ. BMW, ஆடி, மார்க், இனோவா. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்து நீங்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு நர்சரி பிளான்ஸ் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு BMW வரும் பிக்கப் பண்ணுறதுக்கு ராஜ்முந்திரி ஏர்போர்ட்டுக்கு. இந்த லீக்ல இன்னைக்கு நர்சரிஸ் ஆர் டூயிங் பிஸ்னஸ். ஸோ திஸ் இஸ் என்டர்பிரினர்ஷிப். ஒன்றுமே இல்லாதப்போ ஒரு 3/4 ஏக்கரை வச்சு ஒரு ஹேண்டிகேப்ட் மேன் 1940sல he starts a business. ஸோ இப்படி தான் யோசிக்கணும். நம்மளால என்ன முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி அவர் ஒன்று பண்ணங்காட்டி டுடே அந்த and he didn't keep it the secret to himself. He told everybody. And every chief minister, almost 3 prime ministers have awarded him entrepreneurship awards. In fact, இப்போ இருக்கிற prime minister மோடி குஜராத் சீஃப் மினிஸ்டர் கூட அவர் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாரு. சந்திரபாபு நாயுடு இஸ் ஹிஸ் கஸ்டமர். ஸோ இந்த மாதிரி என்டையர் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த நர்சரிக்கு போய் கேட்டிங்கனாலும் இது ராஜமந்திரியிலிருந்து வந்ததுன்னா ஆமாம், அங்கிருந்து தான் வந்திருக்கும். 1 year plant, 2 year plant, 3 year plant, 5 year plant. உங்களுக்கு உடனடியாக ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்கணும்னா அங்கே போய் அப்படியே மரத்தை வாங்கிட்டு வந்து நட்டலாம். 5 year old ட்ரீஸ் எல்லாம் தே ஹேவ். ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் or entrepreneurship what you can think of.
And another, if somebody is interested in agriculture, don't go and start what your parents were doing. I say that it's not profitable. I know as a farmer. So, விவசாயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா go for ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்து start growing things like vegetables. Have a retail outlet in the nearest city closest to you. For example, Trichy இருக்கீங்கன்னா Trichyல have a retail outlet on your own. Very small. For example, another example I'll give you. There's a farmer called Mukundan near Chengalpet. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா he has some 50-60 acres land. மாடு வச்சிருக்காரு, மாடு வச்சு பால் கறக்குறாரு, கரும்பு 2 ஏக்கர் போட்டிருக்காரு. He doesn't give to the sugar factory or he doesn't make sugar. என்ன பண்ணுறாருன்னா கரும்பை க்ரஷ் பண்ணி he makes sugarcane juice, ஜிஞ்சரி அதையும் கலக்கி ஒரு ஜூஸ் பண்ணி அதை வந்து பேக்கெட்டில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு, மைனஸ்க்கு போட்டு போயிடுறாரு. அதெல்லாம் ஐஸ் ஆயிடுது. 3 நாளைக்கு அவரோட பால் கரும்பு ஜூஸ் ரெண்டையுமே வந்து உள்ளே வச்சிடுறாரு. வச்சுட்டு கடைசி என்ன பண்ணுறாருன்னா எவ்ரி வெனஸ்டே ஈவினிங் he will go to T Nagar in Chennai. All his vegetables and his farm, காய்கறி, கருவேப்பிலை, கொத்தமல்லி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொறிச்சு ஏற்றிட்டு போய் he sell the whole thing, make money, come back home. Same thing, he goes to Chennai on Sunday, sells the whole thing. He has a small 10x6 outlet. அங்கே கொண்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சு எல்லாத்தையும் with direct marketing in agriculture and related livestock related will be very very useful. Agriculture இன்னொன்று நெக்ஸ்ட் செய்யலாம். லேண்ட் இருக்குது, இல்லை லேண்டு வாங்கி விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா tourism is a very good idea. நீங்களே have small houses, just 2-bedroom cottages inside your farm, have trees. On the family you can make people come and stay, like homestay, farm stay. That's a huge potential today. Go to Pollachi, go to Vetakarapudur. I have lots of cousins there. I tell them, இனிமேல் உங்கள் வீட்டுக்குலாம் வந்தால் பில்லு போட்டுருவீங்க போட்டிருக்குன்னா எல்லாருமே அவங்க farm stay-வை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. And that's a very good outlook. Tourism இதில் வந்து top 52 spots from Bangalore, weekend getaways, Vetakarapudur is one place today. People fly down to Coimbatore. People fly down to Coimbatore to Vetakarapudur, 1 hour 30 minutes. So, இப்படி ஒரு livestock, trees, some small farm pond, and the people, especially the Westerners, they love all this. அவங்களை கூப்பிட்டு வந்து மார்னிங் டு ஈவினிங் ஒரு எக்ஸாம்பிள் ரொட்டீன் தர்றேன். 6 மணிக்கு காலையிலே கூப்பிட்டு give them சுக்கு காஃபி, இதான் எங்கள் ஊரில் குடிக்கிறதுன்னு சொல்லுங்கள். ஷானி கையில் கொடுத்து பிள்ளையார் பிடிச்சி வைன்னு சொல்லுங்கள். அருவப்புள்ள கொடுத்து இது குத்தி முன்னாண்டு வைன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் மார்னிங் டு ஈவினிங் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஊரில் இல்லாத கோயிலா, நம்ம ஊரில் இல்லாத சர்ச்சா, நம்ம ஊரில் இல்லாத குட் போய் காமிச்சு லுக் அட் த கல்ச்சர்னு காட்டுங்க. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய லுக் அட் த டைவர்ஸ் கல்ச்சர் வி ஹேவ். they will be astounded. They love home food, they love homestays. And 3 நாள் தங்கிட்டு திரும்பி போனாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதே அந்த ஆகஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வந்து தங்குறதுக்கு வருவாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி குட். யூ கேன் மிக்ஸ் லைஃப் ஸ்டாக், farming, biodiversity, environment, tourism, and make money in that also. It's a huge, there will be no loss to environment, nothing at all. It will be actually a very clean way to do a business, to be an entrepreneur. These are a small level, I'm telling about people doing things. Bigger level, yes, we need people like Suresh Samandam. Suresh is an example, a good friend. He is an example of our college in Pole. Our kada உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் காலேஜுக்கு போகாமல் டிகிரி வந்து MBA வந்து அப்புறம் அவர் கரஸ்பாண்டன்ஸ் தான் பண்ணார். அவர் +2 முடிச்சுட்டு சொந்தமாக தொழில் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சவர். அவர் அந்த எக்ஸாம்பிள். But even then I wouldn't suggest that. I would want everybody to finish a basic degree and then start thinking about what to do. Well, while you start studying itself, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. What attracts you? எல்லாத்தையும் forget about social media, WhatsApp, phones and all that. அது எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. That's also quite troublesome. It's useful, but don't spend lots of time in it. Be very careful and you fix பண்ணிடுங்க டைம். இது இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி, because that's it. It takes away lots of energy. It gives sometimes stress, although it's very, very useful. It's a very good innovation, but don't let it dominate our lives today. Today it's a major issue, social media penetration, especially WhatsApp, I'm told into Tamil Nadu is more than 65-70%. Facebook is only 20-24%, but WhatsApp is 65-70%. நிறைய பேருக்கு டைப் பண்ண தெரியாது, ஆனால் அவங்களுக்கு ரிசீவ் பண்ண தெரியும், ஃபார்வர்டு வேறு பண்ண தெரியும். குரூப்பில் உட்காந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணி நம்மளே ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பெனட்ரேஷன் இஸ் ஸோ ஹை. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் இஸ், அதனால வந்து வி ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம் அதை உட்காந்து டவுன்லோட் பண்ணி அது டவுன்லோட் ஆனாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆகாட்டி ஸ்ட்ரெஸ்ஸு, 2 விதமான ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃபிக்ஸட் டைம் இவ்வளோ தான் அதை பயன்படுத்துவேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பயன்படுத்துவேன்னு சொல்லி அப்போ தான் வேறு விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸ்பெஷலி ரீடிங் we are losing out on reading. படிக்காம விட்டால ரொம்ப கஷ்டப்படுவோம். ரீட் எனிதிங். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே தான் ஒருத்தரை பார்த்தேன், பட்டுக்கோட்டை பக்கத்தில் எஸ்டி சோமசுந்தரம்னு ஒரு பழைய மினிஸ்டர் இருந்தார்.
எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில். அவர் தான் சொன்னார், கண்டதை படித்தவன் பண்டிதன் நான் சொல்லி சொன்னார். இன்னொரு கதையும் சொன்னார், வடை வாங்கினா கூட அந்த அடியில் காகிதம் இருந்தால் அதில் இருக்கிறத படிக்கணும் ஐயா அப்படின்னாரு அவர். ஐ ரியலி அக்ரி வித் வாட் ஹி செட். அது இன்னைக்கு வரைக்கும் ஐ ஃபாலோ தட். படிச்சுட்டே இருக்கணும், படிக்காம விட்டுட்டோம்னா then we will be in real trouble. ஏன்னா ரியல் knowledge lies in books, not in WhatsApp shares or Facebook postings. Even if I write about something, I will have my own agenda, not necessary to take my agenda as the right agenda. So that's something we'll have to be very careful about. And another thing is, okay, I'll tell you a small story, and not story, an incident what happened in Japan in 2010. I was there in Nagoya. It was a UN meeting, and in the UN meeting like this, there will be parallel sessions in the UN. And the meeting, there will be world level of the 5 languages, UN languages. You can fix your headphones, and whichever language you want, you can select, and you can talk in your language in English, and it will be translated to French or to Chinese or to all the 5 UN languages. இப்படி போயிட்டு இருக்கும்போது a question is raised. The oldest thought of biodiversity, conservation of biodiversity, is in which literature in the world? அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. இப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. 17th centuryல தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. அதுக்கப்புறம் தான் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, லாஸ் ஆஃப் என்வாயர்மெண்ட் எல்லாம் வந்திருக்க முடியும். அதுக்கு முன்னாடி வர்றதுக்கான சான்சஸ் இல்லைன்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஸ்காட்டிஷ் போயிட் ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போயிட் அப்படி சொல்கிறப்போ ஐ செட் நோ ஐ திங்க் 2000 years back the Tamil community has spoken about conservation of biodiversity. பகத்துண்டு பல்லியூர் முதல் நூலவர் தொகுத்து விட்டல் எல்லாம் தலைன்னு வள்ளுவர் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லும்போது there was a guy from northern India who was joking, all you guys always you want to say 2000 years, 3000 years, only then you will be happy. So interpret that. Then the government of India, Sarba, I belong to the NGO sector, and the government of India IAS officer was asked, what's your opinion? He said, I really don't know. But I said, sir, it's Tirupurul, you can ask anybody. He didn't know about Tirupurul, of course. I don't know, so I don't want to comment about it. And then we were debating, enters Professor Swaminathan. I think most of you will know Professor Swaminathan, MS Swaminathan. He's a renowned scientist from Tamil Nadu. He's from Chennai. அவர் உள்ள வராரு, உள்ள வந்துட்டு இப்படி உட்கார்றாரு செஷனில். ஸோ அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, Professor Swaminathan, what's your opinion? Karthikeya said 2000 years back the Tamil literature spoke about conservation of biodiversity. அதுக்கு ப்ரொஃபஸர் சொன்னார், என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். நான் பகத்துண்டுன்னு ஆரம்பித்ததும் மீதி அவரே சொல்லி முடிச்சிட்டாரு. பல்லியூர் முதல் நூலவர் தொகுத்துவதுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ 149 நாட்டில் இருந்து இருக்காங்க. எல்லாரும் லுக்கிங் அட் த ப்ரொஃபஸர்ஸ் ஃபேஸ். ஹி ஹாஸ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் வேர்ல்ட் ஓவர் இன் த ஃபீல்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர். ஏன்னா ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர் டு மெனி பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இன்றைக்கும் நிறைய நாட்டோட பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் எல்லாம் அவரை ப்ரொஃபஸர் தான் கூப்பிடுவாங்க. அவர்கிட்ட நின்றுட்டே தான் இருப்பாங்க, உட்காரப்பட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஸ்டேச்சர் அவருக்கு வேர்ல்டு லெவலில், யூஎன் லெவலில். ஸோ அவரை பார்க்கும்போது அவர் நாட் எக்ஸாக்ட்லி அப்படின்ட்டாரு. எனக்கு பொக்குன்னு போச்சு. என் பக்கத்தில் விட்டு தாத்தா பொத்துன்னு விட்டாருங்க நம்மளைய அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் அவர் திருப்பி ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் இந்த தமிழ் லிட்ரேச்சர் ஸ்போக் அபவுட் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி 3000 years பேக் இன் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தை வந்து கோட் பண்ணார் ப்ரொஃபஸர். கோட் பண்ணிட்டு தட்ஸ் வை ஐ செட் நாட் எக்ஸாக்ட்லி அப்படின்ட்டு என்னை தோலை தட்டிட்டு பொக்கன்னு போயிட்டீங்களா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 3000 வருஷத்துக்கு முன்னாடி கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி பற்றி பேசின நம்ம இன்னைக்கு வந்து அதை எப்படி அழிக்க முடியுமோ, என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனையும் ஆப்போசிட் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் நான் வந்து அந்த பழைய பெருமையெல்லாம் சொல்லி கொஞ்சம் நம்மளாம் இப்படி அப்புறம் கொஞ்சம் கஷ்டமான விஷயத்த சொல்லலாமேன்னு சொல்லி வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் திருச்சிட்டு இருக்கீங்க. யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங் டு த ரிவர் காவேரி ஹியர், ஹவு வி ஆர் killing off a river. So my final point is what we need to do about this. And another thing, I don't know how many of us have ever realized, entire southern India, where do we get our water from? Have you ever thought about this? தண்ணி நமக்கு எங்கிருந்து வருது? ஓகே, வேர்ல்ட் ஓவர் லண்டனில் தேம்ஸ் நதி, அது பனிமலைகள் உருகி தேம்ஸ் நதிக்கு வந்துடுது. வாஷிங்டனில் போட்டோமேக் நதி, பனி உருகி தண்ணி வந்துடுது. நார்த் இந்தியாவில் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா, ஹிமாலய மலையில் பனி உருகி தண்ணி வருது. நமக்கு எங்கிருந்து தண்ணி வருது? காவேரி, நொயில். ஓகே, ஸோ ஹவு டஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் கெட் த வாட்டர்? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ், ஓகே, இட்ஸ் நாட் raining all 365 days. Where do we get water from? How does Western Ghats store the water? That's the most interesting part of Western Ghats. Western Ghats is like a mother nature to all of us in southern India.
அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸுக்கு மேலே கிராஸ் ஹில்ஸ்ன்னு சொல்லி ஒரு கிராஸ் ஹில்ஸ் இருக்குது. யாராச்சும் வால்பாறை போயிருந்தீங்க, டாப் ஸ்லீப் போயிருந்தீங்க, இஃப் யூ ஹேட் இன்ஃப்ளூயன்ஸ், இஃப் யூ நோ somebody in the forest department, you can go up and see the grass hills. அந்த கிராஸ் ஹில்ஸில் ஸ்பாஞ்ச் மாதிரி மேலே இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் வந்து பேர மலையை பூரா பிடிச்சி வச்சுக்கோ. எப்படி ஒரு ஸ்பாஞ்ச் முழுசாக தண்ணி நிறைஞ்ச அப்புறம் சொட்டா அந்த ஸ்பாஞ்சிலிருந்து ஒரு ஸ்பாஞ்சை வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்தா ஒன்ஸ் இட்ஸ் ஃபுல் இட் வில் ஸ்டார்ட் லீக்கிங். அப்படித்தான் அந்த கிராஸ் ஹில்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் லீக்கிங். அண்ட் தட்ஸ் ஹவ் அவர் காவேரி, அவர் தாமிரபரணி, அவர் நொயில், அவர் அமராவதி, கிருஷ்ணா, கோதாவரி, அப் டு விந்திய மலை, அப் டு விந்தியா mountains in northern India, up to Maharashtra border, entire river system originates from Western Ghats. If not for Western Ghats, entire South India is doomed. So what are we doing with Western Ghats today? We are all doomed. Everybody of us here is doomed. There is no Western Ghats. If Western Ghats is going to be ruined like what we have been doing today. Tomorrow there's going to be a big event in Coimbatore about the Western Ghats. So Western Ghats is mother. They may belong to any religion, caste, creed. நம்மளோட தாய் தென்னிந்தியாவில் இருக்கிற 20-25 கோடி பேர்த்துக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையே, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் வந்து இந்த காவேரியை உருவாக்குச்சு, இந்த பொன்னியாரை ஓடிச்சு. அப்பேற்பட்ட ஒரு சோழ மன்னனுடைய ஒரு ராஜாங்கம் அங்கே உருவாச்சு. அந்த சோழ மன்னன் போய் நார்த் இந்தியாவில் ஒரு பாதி ரீஜன் வரைக்கும் போய் ஆண்டான், கெடாரத்தை போய் ஆண்டான், இந்தோனேஷியா ஆண்டான்னா அதுக்கு அத்தனைக்கும் காரணம் இந்த காவேரி ஆறு. ஸோ அந்த காவேரி ஆறு வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த பீப்புள் ஆஃப் திருச்சி ஆர் தஞ்சாவூர். It produces food for 30-35% of the people of Tamil Nadu. So if not for this eastern basin, we will be in a deep trouble, and so something we'll have to worry about. That whatever we do, we have to start. Hereafter we need clean. See, lots of politics originated from Tamil Nadu. Let it be language politics, let it be social justice, let it be lots of good things originated from Tamil Nadu. The clean green political movement has to also originate from Tamil Nadu. Is my appeal to the youth here, especially the boys and the girls, the youngsters. We need to have a clean green movement. We need to have a clean green policy for the state. We need to start pressurizing all the political parties, saying these are the things we want to implement this. If one political party takes it up and says yes, we will do this, the rest will follow suit. What we need is, it's not that we are against industrial development, we are not against industries or corporates. We need everything, but let it be with an environmental touch. Without environment, without ecology, we are going to be in deep trouble. And so I think that's where we have to start working on. And I think I'm done with it. Thank you so much for